அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஜூன் 2024இல் சுக்கிரன், புதன், சூரியன், சனி வக்கர பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சியெலாம் நடக்க போகுது. ஜூன் மாதத்தில் சுக்கிர ஆதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடக்க போகுது. இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், பண வரவு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பெலாம் இருக்குது. ஜூன் 2024 மாதத்தில் நடக்கும் கிரக பயிற்சி என்னன்னு பார்க்கும் பொழுது, ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 14ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திற்கு மாறுகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபத்தில் இருந்து மிதுனத்திற்கு மாறும் ஆனி மாதம் ஆரம்பம். ஜூன் 29ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். இந்த கிரக பயிற்சிகளின் காரணமாக ஜூன் மாதத்தில் மிதுன ராசியில் புத ஆதித்ய யோகமும் சுக்கிர ஆதித்ய யோகமும் கஜலட்சுமி ராஜயோகமும் உருவாகுதுங்க. ஜூன் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது விருச்சிக ராசி. இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உகந்த மாதம்தான். நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு திருப்தியை அளிக்கும். என்றாலும் சில தற்காலிக தாமதங்களை சந்திப்பீங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை அளிக்கும். உங்கள் இலக்குகளை அடையும் வரை விடாமுயற்சியுடன் செயல்படுங்க. உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிக்கான பலன்களை நீங்கள் பெற வாய்ப்புள்ளது. இந்த மாதம் உங்கள் வருமானம் பெருக வாய்ப்புள்ளது. வீடு, நிலம், வாகனம் அல்லது சொத்து வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான நீங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம். அதன் மூலம் உங்கள் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடைய வாய்ப்புலாம் இருக்குது. உங்கள் சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த மாதம் செய்யாமல் தள்ளி போடுவது, பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. இந்த மாதம் உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாங்க. கடன் மற்றும் வழக்கு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரலாம். அதிக பணிகள் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். எனவே முறையான தூக்கம் மற்றும் தேவையான ஓய்வை மேற்கொள்ளுங்க. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதி கிட்டலாம். உங்களின் சில பிரச்சனைகளுக்கு உங்கள் பிள்ளைகள் காரணமாக இருக்கலாம். எனவே அவங்கள்ட்ட கவனமாக நடந்து கொள்ளுங்க. மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி காண்பாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது காதல் மற்றும் குடும்ப உறவுங்க. இந்த மாதம் காதல் உறவில் மகிழ்ச்சி காணப்பட வாய்ப்புள்ளது. மேலும் உங்கள் துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் காதல் துணையை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க வாய்ப்பு கிட்டலாம். மேலும் உங்கள் காதல் திருமணத்திற்கு பெற்றோர் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் சம்மதம் பெறும் வாய்ப்பு உள்ளது. ஒரு சிலருக்கு பல வாய்ப்புகள் வரலாம். எனவே துணையை தேர்ந்தெடுக்கும் போது கவனம் அவசியம். உங்கள் துணையின் ஆதரவின் மூலம் நீங்கள் பொருளாதார சிக்கல்களை சமாளிப்பீங்க. திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதம் நீங்கள் புதிய நபர்களை சந்திக்கலாம். அவர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்வில் தலையிடலாம். இதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். எனவே இடைவெளி விட்டு பழகிறது நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை ஆடியோ அல்லது வீடியோ வடிவில் வைத்திருக்காதீங்க. உங்கள் கடவுச்சொல்லை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதீங்க. மகான்களை வழிபடுவதன் மூலம் உறவில் மகிழ்ச்சி காணலாம். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் வருமானம் மற்றும் சேமிப்பு பணத்தை உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யுங்க. உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க பணத்தை உங்கள் வாழ்க்கை துணையுடன் பேரில் சேமிங்க. நீங்கள் பிறருக்காகவும் பணம் செலவு செய்யும் வாய்ப்பு உள்ளது. அதன் மூலம் சமூகத்தில் பெயரும் புகழும் பெறுவீங்க.
என்றாலும் பணம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எனவே உங்கள் செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ளுங்க. உங்கள் உத்தியோகம் மூலம் வருமானத்தை பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் புதிய பணிகள் உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மாதம் மூதாதையர் சொத்து உங்களுக்கு வரலாம். உங்கள் தாயிடம் இருந்து பணம் பெறுவீங்க. ஊக வணிகம் மூலம் திடீர் வருமானம் வரலாம். சிவனை வணங்குவதன் மூலம் நீங்கள் பொருளாதார வளர்ச்சி காணலாம். அடுத்தது உத்தியோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் உத்தியோக முன்னேற்றத்திற்காக நீங்கள் வெளிநாடுகளில் தங்க இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். உத்தியோகம் மூலம் உங்கள் வாழ்வில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் முன்னேற்றத்திற்கான மூலம் நீங்கள் நீண்ட தூர விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளலாம். வெளிநாடுகளில் இருக்கும் விருச்சிக ராசியினர் உத்தியோக முன்னேற்றத்திற்காக இடம் மாற வாய்ப்புள்ளது. ஆராய்ச்சி துறையில் பணிபுரியறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதம்தான். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு பல கூட்டாளிகள் உங்களுடன் இணைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்பட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய யோசனைகள் நீங்கள் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் வெற்றி காண்பீங்க. வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். நீங்கள் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது. இது உங்கள் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளும் முக்கிய முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் ஆதரவு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். உடல் மலச்சிக்கல், பற்கள் மற்றும் வாய் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள்வதற்கு இந்த மாதம் சாதகமான மாதம்தான். அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க மருத்துவரின் வழிமுறைகளை பின்பற்றணும். இந்த காலகட்டம் கடின உழைப்பு மற்றும் தொழில் மேம்பாட்டு நடவடிக்கைகளில் அதிக நேரத்தை செலவிடுவதால் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான ஓய்வு மற்றும் தூக்கத்தை மேற்கொள்ளணுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். மாணவர்கள் தங்கள் லட்சியங்களை அடைவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் இருக்கலாம். நீங்கள் உங்கள் அறிவு மற்றும் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு குழுவாக சேர்ந்து படிக்கலாம். புதிய புத்தகங்கள் படிக்கும் வழக்கம் உங்கள் அறிவை வளர்க்கும். எனவே நீங்கள் நூலகம் சென்று புதிய விஷயங்களை படித்து அறிந்து கொள்ளலாம். அரசு தேர்வுக்கு நீங்கள் தயாராகலாம். ஆசிரியரின் பாராட்டுகளை பெறும் வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு திருப்தியையும் ஊக்கத்தையும் அளிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுப தேதிகள் என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 10, 11, 15, 16, 22, 23, 26, 27, 28, 29. அடுத்தது அசுப தேதிகள்னா என்னன்னு பார்க்கும்பொழுது 3, 4, 7, 8, 9, 17, 18, 19, 20, 21, 30. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஜூன் மாத ராசி பலன்களில் விருச்சிக ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.